டிஎஸ்ஐ செக் அது இதுன்னு எல்லாம் முடிச்சிட்டோம். நாங்க ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பாருங்க, நாங்க ஒரே லக்கேஜ் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மீதி எல்லாத்தையும் வந்துட்டு செக்இன் போட்டோம். அவங்க கேட்டாங்க காம்ப்ளிமெண்ட்ரி செக்இன் பண்றாங்க, பண்ணிடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு மீதி எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டோம். கிறிஷ் கிட்ட ஒரு பேக் பேக்கு, இது லேப்டாப், ஆக்சுவலி பர்சனல். ஸோ அவ்வளோதாங்க. இங்க பாருங்க, நம்ம போயிட்டு இப்போ ட்ரெயின் பிடிக்கணுமா. B45 ட்ரெயின். இது ட்ரெயின்ல வந்து கேட் வந்து B45, அதுக்கு வந்து ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ அதனால நாங்கள் ட்ரெயின் பிடிக்க போய்கிட்டு இருக்கோம். எம்டி பாட்டில் ஒன்று கொண்டு வந்துட்டோம். ஸோ தட் நமக்கு தண்ணி வேணா எடுத்துக்கலான்ட்டு. இப்போதான் சதீஷ் கிட்ட பேசினேன். ஸோ B45க்கா அதை தேடி தான் ட்ரெயின் பிடிச்சி தான் போகணுமாமா. அதுவே எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ட்ரெயினை பிடிச்சி போகணும்ல, ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். இங்கே ட்ரெயின் வரும் தெரியல அதுரா. இப்போதானே நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்ல நாங்க இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அம்மா வந்து இந்த ரூட்ல நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா நம்ம இந்த ரூட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ நமக்கே தெரியாது. யா ட்ரெயின் வந்துச்சு. அது கடிக்காத. இது இல்ல சீட்டிங் இருக்கு. டக்குன்னு தேவையில்ல, இப்போதான் உடனே போறோம். ட்ரெயின் போலியா? போய் உட்காருங்க. உட்காரு. நீ மயங்கி ட்ரெயின் பிராங்க்ஃபர்ட் நினைச்சாதான் அங்க பயமா இருக்கு. அங்க வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யா அப்பா ஏறியாச்சு. என்னடா இந்த ட்ரெயின் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டான். இல்ல போயிட்டே இருக்கும், வேற ட்ரெயின் டப்புன்னு வந்துடும். அதுக்காக என்ன யாரும் பேசஞ்சர் சேர்த்தாமலையா இருக்க போறாங்க. என்ன வாசமா வருது. ஆனா வயிறு ஃபுல்லு. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். வாஷிங்டன் டிசி பிரச்சனை இல்லை. 2 ஃப்ளோர், கீழே ஒரு ஃப்ளோரை பிடிச்சோம், மேலே ஒரு ஃப்ளோரை பிடிச்சோம், வந்துட்டோம். இப்போ வந்து B45 தேடிட்டு போனோம். ஸோ அதனால இங்கே எங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. பிராங்க்ஃபர்ட் தான் இருக்குது சங்குதி எங்களுக்கு. அவ்வளோதான், வந்தாச்சு. எல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸாக இருக்கு. நான் வச்சிருக்கேன், பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் பர்ச்சேஸ்லாம் பண்ண போறதில்ல. நகம் கடிக்காது. ஸோ எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. போ அண்ணா கூடயே போ. ஸோ வாட்டர் வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே அங்கங்கே வந்து வாட்டர் பிடிச்சிக்கிற ஏரியா இருக்கும், அது தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காகவே வந்து எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம். ஸோ தட் நான் காமிக்கிறேன் எங்கன்ட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனாலங்க. ஆச்சு அடன் அப்பாடா வந்தாச்சு ஒரு வழியா. நாங்கள் கூட ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டான்னு நினச்சேன்டா உனக்காக. அப்போ இனிமேல் இந்தியா போயிட்டு அங்கே மேபி நிற்க வச்சுட்டு நான் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். 45 டாக்கண்ணா இதெல்லாம் நிற்குது. நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து லேட்டாக வந்தது கேரளாவுக்கு போகிறதுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஓ ஆமாம், இல்லை இண்டிகோ. யா ஸோ கரெக்டாக அதான் ஸ்பெஷல் சொல்கிறேன், ரொம்ப ஏர்லியராக வந்துட்டோன்னு. மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே கண்ணா, 2:45 தான் ஆகுது. 6:30க்கு தான் ஃப்ளைட்டு, 6:40க்கு தான் ஃப்ளைட்டு. ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம். ஆனால் நம்ம வந்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் அந்த நேரத்துலேருந்து நம்மளை ஏற்றுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அட்லாஸ்ட் நம்மளை ஏற்றிட்டாங்களா, ஸோ அந்த நிம்மதியே இருக்குது. ஓகே, நாங்கள் தான் சீக்கிரம் வந்தோன்னு பார்த்தா அங்கே பாருங்க இன்னும் இவ்வளோ பேர் வந்துட்டு சீக்கிரமாக தான் வந்திருக்காங்க. எதனா ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காரலாம் கைஸ். வந்தாச்சு, சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பி. அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஸோ 4 மணி நேரம், தட்ஸ் ஓகே. அங்கே ஃபுல்லாக எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து 45, அங்கே செம்ம ஃபுல்லு. அதனால் நாங்கள் இங்கே ஓரமாக வந்து உட்காந்துட்ருக்கோம். எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, என்ன நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இவ்வளோ கத்தி பேசுகிறீங்கன்னு. நான் கத்திலாம் பேசலை, நான் சாஃப்டாக தான் பேசுகிறேன். மைக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் கத்துற மாதிரி தெரியும். ஸோ கத்திலாம் பேசலை, ஒரு வழியாக ஏறிட்டேங்க. ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து என்னாலேயே வந்து நம்ப முடியல. அதான் வேறு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, யார் நினச்சாலும் இனிமேல் ஸ்வேதாவை வந்து இந்தியா போகிறது தடுக்க முடியாதுன்னு. எஸ் கரெக்டு, நம்ம ஏரியாச்சு. வெரி ஹாப்பி, ஸோ மச். நிறைய பேர் எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து ஓசிஐ பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய இது பண்ணீங்க. நீங்களாம் வந்து நிறைய எனக்கு வந்து விஷ் பண்ணிங்க, பத்திரமா வான்னு சொல்லி ப்ரே பண்ணிங்க.
அதே மாதிரி நம்ம பத்திரமா வண்டி ஏறியாச்சு. ஸோ இப்போ வந்து போகிறது பிரச்சனை இல்லை, வரதுக்கு அதை வரும்போது பார்த்துக்கலாம். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். இப்போ அது வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. தட்ஸ் ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஹாப்பியாக போகலாம். ஆனால் நான் வந்துட்டு செக்இன் பண்ணும்போது இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அந்த கவுண்டரில் இருக்க பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அந்த பொண்ணு என்ன தெரியுமா அங்கே சொல்லிச்சு, நான் சொன்னேன் இந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து அங்கேருந்து மியூனிக் ஃப்ராங்க்ஃபர்ட் இருக்குன்னா வேணாம் உங்களுக்கு இது இருக்குல்ல, பிரச்சனை இல்லை, வேலிடாக அவங்களுக்கு வீசா இல்லை க்ரீன் கார்டு இல்லைன்னா இது இருந்தாலே பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம் சிஸ்டமில், இன்டர்னல் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. தெரியலையே, எனக்கு இருந்தாலும் ஒரு பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் சொல்கிறாங்க, இருந்தாலும் ஒரு பயமாக இருக்குது. நம்ம இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு விசாரிச்சுப்போம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி ஓகே, இங்கே உட்காந்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பசங்களை டேப்லெட் கேட்டானுங்கன்னு கொடுத்தேன். உட்காந்து ஜாலியாக உட்காந்து இது விளையாடிட்டு இருக்கானுங்க, கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து எங்கே உட்காந்துருக்கேன்றதை காமிக்கிறேன் பாருங்களேன். வந்துட்டு இங்கே ஃபுல்லாக ஃப்ளைட்டு பார்க்குற மாதிரி நான் உட்காந்துருக்க இடம் இந்த பசங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டு பார்க்குற மாதிரி சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். இப்போது எம்டி வாட்டர் பாட்டில் இருக்குது, போயிட்டு வாட்டர் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஏர்போர்ட்டை வந்துட்டு 3 மணி ஆகிடுச்சு, 6 மணிக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. ஸோ லைட்டாக ஏர்போர்ட்டை வேணால் ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். வாங்க கூப்பிடுவோம் இதுங்களா, கைஸ் வாங்கடா போயிட்டு வரலாம், வாங்கடா. ஸோ வாங்க போகலாம், காசு இருக்கு வாங்கப்போ. என்னடா அப்பா இல்லாத போது ஊதாரியா செலவு பண்ற மாதிரி ஆயிட்டோம். அப்பாக்கு நல்லா இமேஜெல்லாம் அனுப்பிச்சிருக்கியா ஃப்ரைஸ் எல்லாம்? சதீஷ்க்கு வந்துட்டு நாங்கள் ஃப்ரைஸ் சாப்பிட்லான்ட்டு முடிவுக்கு வந்திருக்கோம். கிருஷி சொல்லலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமாம்மா நாங்கள் சாப்பிட்றத. இந்தாங்க வாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து எங்கே போகலான்னு தேடிட்டு இருக்கோம். உட்காந்துட்டு இவங்க கேம் விளையாடிட்டு இருந்தாங்களா, வாங்கடா சும்மா உட்காராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வாட்டர் வேற பிடிக்கணும். எங்கடா வாட்டர்? இது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குங்க வாட்டர் இது. ஸோ நம்ம இதில் வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்காக தான் நம்ம வந்து எம்டி பாட்டில் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும், இல்லைன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம், பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு பியூரிஃபைடு வாட்டர் தான். ஸோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நாங்கள் does anyone need? சில்லுன்னு தான் இருக்கு. இன்னும் வந்துட்டு அப்பாவை டீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 5 கேஸ்ல வாங்கணும்னு ஒரு முடிவோட இருக்குதுங்க. இல்லடா அது வேற ஏஐல வந்துட்டு பயங்கரமா ஆக்க போறாங்களாம். கூட நீ தள்ளு சொல்றேன். ஏஐல என்ஹான்ஸ் பண்ணி வீடியோ சென்ட் பண்ண போறாங்களாம் அவங்க அப்பாக்கு. சாரி அனி கொஞ்சம் தள்ளிட்டு அவர் காண்டா வராமா. டேய் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கடா. ஓ அவன் என்ன சொல்றானா, அப்பா தனியா இருக்காரு, அவர் A to B எல்லாம் போய் தனியா ஜாலியா சாப்பிடுவாராம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி வெறுப்பேத்தணுமா? இந்தியா போனோம்னா அப்பா இன்னும் கடுப்பாயிடுவாருடா. அவன் நிறைய இந்தியன் ஃபுட்டு சாப்பிடுவான். ஓ சோன் பப்படியா? இங்க இருந்தே நாங்க வந்து மெனுவெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம்னா சாப்பிடணும்னு. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ் ஸ்டோர், என்னது கேண்டி பராண்டா, இதெல்லாம் வேண்டாம். இரு கொஞ்சம் அது வரைக்கும் போயிட்டு வரோம். ஸ்டார் பக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அங்க இருக்கு. நம்மளுடைய ஃப்ளைட் அதானோ? அதெல்லாம் லுஃப்தான்சா வார்னு போட்டிருக்கு. ஓ ஓகே. ஷாப் லோக்கலா? சதீஷ் பாத்தீங்கன்னா இந்த பசங்களை வந்து ஏமாத்த மாட்டாங்க. என்னை வந்து கொஞ்சம் ஓபி அடிச்சிருவானுங்க. வாங்கிக்கலாமான்னு நானும் கொஞ்சம் சரி பசங்க இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஓகே அப்படின்றவேன். இப்போ வாங்கி ஆகணுமா? அங்க பாருங்க அப்பா இல்ல, சோ இப்பவே வாங்கிடணும் அப்படின்னு சொல்றா. டேய் ஓகே பார்க்கலாம். ஆயிஸ்டர் பார், இது ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. இங்க பாரு ஷனல்ன்றது வந்துட்டு நான் பயங்கரமான பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த பக்கம்லாம் நான் போயிடக்கூட மாட்டேங்க. நிறைய பேருக்கு அது பிடிக்கும், நான் தப்பு சொல்ல. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்டார்பக்ஸ் இருக்குங்க. சதீஷ் எப்பவுமே சொல்றாரு ஸ்டார்பக்ஸ் இல்லை, என்னது $5 எல்லாமே $5ன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் வேலை ஏர்போர்ட்னால.
அங்கே திருப்பி வந்து முன்னாடி ஸ்பாட்டுக்கு உட்காந்துட்டோம். எந்த ஸ்பாட்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். முதல்ல பிளைனுக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்படின்னு நான் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பசங்க ஒன்றும் வேடிக்கை பார்க்கறதில்ல. இதுங்க ரெண்டும் வந்து ஜாலியாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்நாக் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஸ்நாக் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் சேவ் பண்ணலாம்ல. யா 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 ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இவ்வளோ இருக்கும் இல்லை ஃப்ளைட்ல சாப்பாடு கொடுப்பாங்களா? என்னதுறாங்கன்னா Will they give us food on the flight to Frankfurt or Chennai? தெரியலையே, நான் இப்போ செக் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயும் ஃபுட் இருக்கும். கிறிஷோடைய மேஜர் டவுட்டு எங்கெங்கே ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இதோட நம்ம வந்து ஃப்ளைட் ஏறும்போது பார்க்கலாம். இப்போ தான் மணி 3:30 ஆகுது. இன்னும் வந்துட்டு 4:15க்கான ஃப்ளைட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து போர்டிங் நடந்துட்டுருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் தான் அநேகமாக வந்து அந்த இடம் காலியாகும், நம்ம போய் உட்கார முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அங்கே உட்காந்துக்கலாம். நமக்கு வந்து போர்டிங் வந்து 6 மணிக்கு 6:30க்கு தான் ஃப்ளைட்டு. இப்போதான் வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே எல்லா ஃப்ளாக் நாங்கள் நோட்டே பண்ணல. இங்கே எல்லா ஃப்ளாகும் இருக்குது, இந்தியன் ஃப்ளாகும் இருக்குது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இன்னும் இங்கே பாருங்க, மணி இன்னும் 1 hour இருக்குது, இன்னும் உள்ளே போகல. ஸோ நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி மீட் பண்ணோம். அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய சில்ட்ரன்ஸோட 2 குட்டி குழந்தைங்களோட போகிறாங்களா. ஸோ சூப்பர். அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வரல. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம், அவங்களே வந்து பேசினாங்க ஹாய் சொல்லிட்டு. ஸோ இன்ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இது, அவங்களும் நார்த் கேரளைனா, அவங்களும் மோரிஸ்வெல்லில் இருக்காங்க. நம்ம மோரிஸ்வெல் இல்லை, ஆனால் வந்து அதே லைக் அந்த ரேலி ஏரியாவா. ஸோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ யா இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக்இன் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செக்இன் பண்ணும்போது நம்ம மீட் பண்ணலாம்.